ரயில்வே கிராசிங் சாலைகளில் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக அமைக்கப்பட்டு வரும் 41 மேம்பாலங்களில் 10 பாலங்கள் விரைவில் திறக்கப்பட உள்ளன. ரயில்வே வழித்தடங்களில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்களை தவிர்ப்பதற்காக தெற்கு ரயில்வேயுடன் இணைந்து 148 இடங்களில் மேம்பாலம் மற்றும் கீழ்ப்பாலங்களை அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியது. இது தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், மொத்த மதிப்பான 2994 கோடி ரூபாய் செலவில் இதுவரை 38 பாலங்கள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள 41 பாலங்கள் 611 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாகவும், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தாம்பரம், வண்டலூர், தஞ்சை மாவட்டம் திட்டை உள்ளிட்ட 10 பாலங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிதியாண்டின் இறுதிக்குள், அதாவது மார்ச் 31க்குள் மதுரை, செல்லூர், தாம்பரம் ரயில் நிலையம் அருகிலே அமையக்கூடிய அந்த மேம்பாலம், இதுபோன்ற முக்கிய பாலங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு மொத்தம் 10 பாலங்கள் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம். 80 கோடி ரூபாய் மழையால் பாதிக்கப்பட்ட, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை செப்பனிடுவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை அரசு செயலாளர் சந்தானம், ரயில்வே துறை முதன்மை நிர்வாக அலுவலர் ராமநாதன் உள்ளிட்ட இரு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.